சுவாமிஜி, சங்கோஜப்படாம நல்லா சாப்பிடுங்க. ஆமாங்க சுவாமி, இன்னைக்கு உண்மையாவே நான் பெரிய பாவத்தை செஞ்சிருப்பேன். நீங்க தான் கடவுள் மாதிரி எங்க வீடு தேடி வந்து என் வேண்டுதல் நிறைவேறத்துக்கு உதவி பண்ணிருக்கீங்க. தயவு செஞ்சு எங்க சேவையை நீங்க ஏத்துக்கணும். ஓம் நம சிவாய. ராஜி, இவங்க 2 பேருக்கும் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. பாரு, ரூம்ல அம்ருதா என்னடான்னா இப்பவோ அப்போன்னு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இவங்க என்னன்னா இந்த ராத்திரி நேரத்துல எங்கிருந்து ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து விருந்து படைச்சிட்டு இருக்காங்க. என்னங்க, இவங்க சுவாமிஜியை கூட்டிட்டு வந்து உபச்சாரம் பண்ணி சாப்பாடு போடல. அமிர்தா செத்த பிறகு போட வேண்டிய திதி சாப்பாடு. நடக்கட்டும் நடக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கு. பாவம், அந்த சாமியாரு பக்தியோட சாப்பாட்டை போடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு திதி சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இருக்கு. என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்த வீட்டுல அமிர்தா இருக்காங்களா இல்லையான்னு பாக்கலான்னா அது முடிய மாட்டேங்குது. இந்த மல்லி வேற சரியான நேரத்துல கை கொடுத்துட்டு ஓடி போயிட்டா. எதையாவது பண்ணி இங்க இருக்கிற எல்லா ரூம்லயும் செக் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா. இத பாருங்க, நான் இந்த உணவை சாப்பிடறதுக்கு முன்னாடி சிவனுக்கு தியானம் பண்ணணும். இப்படி சாப்பாடு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு என்னால தியானம் பண்ண முடியாது. அப்படின்னா மாடியில ஒரு ரூம் இருக்கு, அங்க பண்றீங்களா? அங்க நீங்க தியானத்தை நிம்மதியா பண்ணலாம், யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதுவும் நல்லது. நான் தியானம் பண்ண வேண்டிய அறை எங்க இருக்குன்னு காட்டுறீங்களா? அதோ அந்த மாடியில இருக்க அந்த ரூம் தான், வாங்க அங்க போலாம். ஓம் நம சிவாய. இந்த வேடிக்கையை கவனிச்சியா ராஜி? சாப்பிட்றது ஏதோ திதி சாப்பாடு, இதுக்கும் சிவனை தியானம் பண்ணுமா இவருக்கு? ராஜி, இந்த சாமியார திடீர்னு தியானம் பண்ணணும்னு கிளம்பிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் என்னைய கேக்குறீங்களே? நானும் உங்க பக்கத்துல தானே நிக்கிறேன். தயவு செஞ்சு சும்மா இருங்க. இந்த முட்டா பசங்க இன்னும் என்னெல்லாம் சேவை பண்றாங்கன்னு பாக்கலாம். அந்த அண்ணன் கவடி வேற சீக்கிரம் மேல போய் சேராம உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கா. அமிர்தா இந்த வீட்டுல எந்த ரூம்ல இருப்பாங்க? அநேகமா இந்த ரூம்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அமிர்தாவை இந்த ஊர் மொத்தம் நான் தேடி பார்த்துட்டேன். இந்த வீட்லயும் அவங்க இல்லைன்னா நிச்சயமா எனக்கு கிடைக்க மாட்டாங்க. இங்கிருந்து கிளம்பி போறது நல்லது. சரோஜா, சுவாமி தியானத்தை முடிச்சுட்டாரான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்னங்க, நீங்க எங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, ஆனா தொந்தரவு பண்ணாத, முடிஞ்சிடுச்சுன்னா சீக்கிரம் கூட்டிட்டு வா, வந்து சாப்பிட்டு. சரிங்க. இங்க இன்னொரு ரூம் இருக்கே.
இந்த ரூம்லயாவது அமிர்தா இருப்பாங்களா? எதுக்கும் ஒரு தடவை கதவை திறந்து பார்த்துலாம். சுவாமிஜி, இங்க என்ன பண்றீங்க? அது தெற்கு பக்கமா இருக்கிற அறையில தியானம் பண்ணா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் இந்த அறைக்கு போலான்னு முடிவு பண்ணேன். ஓ அப்படியா? சுவாமிஜி, முதல்ல நீங்க வந்து சாப்பிட்டுடுங்களே, அதுக்கப்புறம் நீங்க தியானம் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சூடா இருக்கு, ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. அதுவும் நல்லதே. வாங்க சுவாமிஜி, சாப்பிடலாம். பாபா, என்ன இது செடி இப்படி ஆடுது? ஏன் பாபா, ஏன் இந்த மாதிரி நடக்குது? சகுனம், இதுதான் நம்மளோட அறிகுறி ருத்ரா. அந்த நாகராணி கூட இந்த செடி மாதிரியே மரண படுக்கையில துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ சாக வேண்டிய நேரம் நெருங்கியாச்சு ருத்ரா. தன்னோட உயிர் பிரியற நேரத்துல அவ எப்படி துடிச்சிட்டு இருப்பாளோ அதே மாதிரி தான் இங்க இந்த செடி துடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த நாகராணி செத்துட்டு இருக்கான்னு சொல்லுங்க. ஆமா ருத்ரா, அந்த நாகராணி இன்னும் சில நிமிஷங்கள்லயே உயிரை விட போறா. கொஞ்ச நேரத்தில் அவ பணமாயிடுவா. ஜெய் மகாகாளி. இன்னும் கொஞ்சம். போதும் போதும். சுவாமிஜி, நல்ல திருப்தியா சாப்பிடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க. எதுவும் வேண்டாமா? சரோஜா, அமிர்தாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கிறது குறையவே மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சரோஜா. என்ன, அமிர்தா இங்கதான் இருக்காங்களா? இவர் இப்ப சொல்றது ஏன் அமிர்தா பத்தி தானா? அப்படின்னா மல்லி அமிர்தா இந்த ஊர்ல தான் இருக்காங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மைதானா? இப்ப அமிர்தாவை நான் பார்க்கணுமே, என்ன பண்றது? இவங்களை நான் எப்படி கேட்பேன்? அமிர்தாவை நான் பார்க்கணும்னு நான் சொல்ல முடியும்? ஐயோ ஈஸ்வரா, இப்போ என்னங்க பண்றது? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? இந்த அமிர்தாங்கிறது யாரு? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவ எங்களுக்கு பொண்ணு மாதிரி. காலையில இருந்து அவளுக்கு ஆரோக்கியம் சரியில்லை. டாக்டரை கூப்பிட்டு காமிச்சோம். ஆனா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு டாக்டருக்கே புரியல. சரோஜா, அதுக்கு ஏன் நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்க? இந்த சுவாமியை பார்க்கும்போது அனைத்தும் அறிஞ்ச ஞானி மாதிரி இருக்காரு. இவர் அவளை ஆசீர்வாதம் பண்ணா எல்லாம் சரியாயிடும் தோணுது. ஆமா இல்ல, எனக்கு இந்த யோசனையே தோணல. ஆமா சுவாமி, இப்போ நீங்க தான் எங்க அமிர்தாவை காப்பாத்தணும். உங்க ஆசீர்வாதம் மட்டும்தான் எங்க அமிர்தாவை காப்பாத்தும்னு எனக்கு தோணுது. ஐயோ கடவுளே, என்னப்பா இதெல்லாம்? வேஷம் போட்ட பொய் சன்னியாசி நான் எப்படி அமிர்தாவை காப்பாற்ற முடியும்?
நான் வந்த காரணமே வேற. இவங்க என்னென்னமோ பேசுறாங்களே, இப்ப நான் எப்படி காப்பாத்துவேன்? எதுக்காக சுவாமி இப்படி யோசிக்கிறீங்க? கடவுள் மாதிரி நீங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நாங்க பொண்ணா பார்க்குற எங்க அமிர்தா இன்னைக்கு வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கா. நீங்க தான் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். கொஞ்சம் வாங்க சுவாமி. இப்ப என்ன பண்றது? இப்ப நான் எழுந்து போய் அமிர்தாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணலன்னா தப்பாயிடுமே. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு எழுந்து போக வேண்டியதுதான். இன்னைக்கு என்ன நடந்தாலும் ஆண்டவன் பொறுப்பு. கடவுளே, நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். சரி வாங்க, பாக்குறேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு காட்டுங்க. வாங்க சுவாமி, மேலதான் இருக்கா. பாரு ருத்ரா, நல்லா பாரு. உன் எதிரியான அந்த ராஜநாகம் எப்படி என்னோட மந்திர சக்தியால சாகரான்னு பாரு. இந்த பைரவனோட சக்திக்கு முன்னாடி அந்த நாகராணியோட சக்தி தோத்து போச்சு. இனி சாவத் தவிர அவளுக்கு வேற வழி இல்ல. இன்னும் 2 மணி நேரத்துல அவளுடைய மரணம். பாபா, அந்த நாகராணி சாகர மாதிரியா அந்த நாகமணி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருல பாபா? அது நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருல பாபா? கண்டிப்பா ருத்ரா, நம்ம கைக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த நாகராணியோட உயிர் பிரியற அந்த நிமிஷத்துல நாகமணி எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அது எங்க இருந்தாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன். அத பத்தி நீ சந்தேகப்படாத. பாரு ருத்ரா, அங்க பார். அந்த நாகராணி சாகரத கண்ணால பார். சந்தோஷப்படு. இந்த செடி இங்க முழுசா வாடி போச்சுன்னா அங்க அவளோட உயிர் போயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கோ. பாரு. ஜெய் மகாகாளி. என்ன பழி வாங்கறதுக்காக நாகலோகத்திலிருந்து வந்திருக்கல்ல? ஏ நாகராணி, நாகராணி, என்ன கொலை பண்றது அவ்வளவு சுலபம்னு நினைச்சிட்டியா? நாங்க யாருன்னு இப்ப புரிஞ்சுதா உனக்கு? என்ன சாகடிக்க வந்து இப்ப நீயே செத்துக்கிட்டு இருக்க. சாகு. நீ செத்தாதான் நாங்க ஆசைப்பட்ட நாகமணி எங்களுக்கு கிடைக்கும். அமிர்தா, உன்னை ஆசீர்வாதம் பண்றதுக்கு சாமியார் வந்திருக்காரு பாருமா.
பாத்தீங்களா சுவாமி, என் பொண்ணு எப்படி துடிக்கிறான்னு பாருங்க. நீங்க ஏதாவது அதிசயத்தை பண்ணி எங்க அமிர்தாவை காப்பாத்துங்க சுவாமி, கெஞ்சி கேக்குறேன். நான் என்ன அதிசயம் பண்ண முடியும்? நானே ஒரு போலீஸ் சாமியாரு. நான் அதிசயம் பண்ணணும்னு இவங்க கேக்குறாங்களே. அதே நேரத்துல நான் எதுவும் செய்யலைன்னா இவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். இப்போதைக்கு ஏதாவது அதிசயம் பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ணி அப்புறம் டாக்டரை கூட்டிட்டு வந்து சரி பண்ணிடணும். சுவாமி என்ன யோசிக்கிறீங்க? ஆ, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அமிர்தாவுக்கு எதுவும் ஆகாதுல்ல? அவளோட உயிருக்கு ஆபத்து இல்லைல்ல? எல்லாம் பரமேஸ்வரனோட விருப்பம். என் கடமையை நான் நிச்சயமா செய்வேன். பார்க்கலாம் இவங்க அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு அந்த சிவன் தான் முடிவு பண்ணுங்க. ஆ, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியேறுங்க. என்ன நாங்களாம் வெளியில போகணுமா? நீங்க பண்ற அதிசயத்தெல்லாம் நாங்க பார்க்க கூடாதா? சித்தப்பா, அவரோட அதிசயத்தை பார்க்கறது முக்கியம் இல்ல, அமிர்தா உயிர் பிழைக்கிறதா முக்கியம். நாம எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில போய் நிற்போம். வாங்க. என்ன அமிர்தா, உங்க நிலைமை இப்படி இருக்கு? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஊரெல்லாம் தேடி கடைசியில நான் உங்க முகத்தை பார்த்துட்டேன். ஆனா உங்களை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு பதிலா இந்த நிலைமையில உங்களை பார்க்கறதுக்கு வேதனையா இருக்கு. டாக்டருக்கே தெரியாத ஒரு பிரச்சனையை நான் எப்படி இங்க கண்டுபிடிக்க முடியும்? இந்த வீட்டுல எல்லாரும் என் மேல நம்பிக்கையா இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பாபா, பாபா, செடி ஆடுறது நின்றுச்சு. அப்படின்னா அந்த நாகராணி செத்துட்டான அர்த்தம் இல்ல? இல்ல ருத்ரா, அந்த நாகராணி சாகல. ஒருவேளை அவ செத்து இருந்தா வாடாம இருந்த அந்த ஒரு இலை கூட வாடி போயிருக்கும். என்ன பாபா நீங்க இப்படி சொல்றீங்க? அப்படின்னா அந்த நாகராணி சாக மாட்டாளா? இந்த முறையும் அவ நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாளா? ஆமா, ஆனா அது எப்படின்னு தான் எனக்கு புரியல ருத்ரா. திவ்ய திருஷ்டியால பார்க்கலான்னா இந்த நேரத்துல என்னால அதுவும் முடியாது. ஏதாவது பண்ணுங்க பாபா, அவ சாகுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. என்ன பண்றது? நான் என்ன பண்றது?